புத பகவான் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புத பகவான் தான். நமக்கு புத்தி கூர்மையை தருபவர் புதன் பகவான். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால பார்த்த உடனே அதை கையால செய்யறதுக்கு புதனோட அனுகிரகம் கண்டிப்பா வேணும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கல்வி செல்வத்தை வழங்குபவர் புத பகவான். புதன் பகவானை வழிபடுறதுக்கு உகந்த கிழமை புதன்கிழமை. படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கிறவங்க, அடிக்கடி ஞாபகம் மறதி வரவங்க, சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கிற திருவெண்காடு அப்படிங்கிற ஊர்ல கோயில் கொண்டு இருக்கிற சுவேதாண்டேஸ்வரரை புதன்கிழமையில சென்று வழிபட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். புதன்கிழமையில புதன் ஓரை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் புதன் பகவானை வழிபடலாம். புதன்கிழமையில மட்டும் இல்லாம நம்ம எப்பெல்லாம் கோவிலுக்கு போறோமோ அப்பெல்லாம் நவகிரகத்துல இருக்கிற புதன் பகவானை மனசார நினைச்சுக்கிட்டு புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தா மன கஷ்டங்களையும் மனக்குழப்பத்தையும் போக்கி நம்மளோட மனசையும் புத்தியும் தெளிவடைய செய்வாரு புதன் பகவான். புதனோட அருள் இருந்தா புத்தி மட்டும் இல்லாம சொத்தும் சேரும், தீராத நோய்களும் தீரும், பேச்சில் வல்லமை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. புத்தியை தெளிவாக்குற கிரகங்களில் இளவரசன் புதன் பகவானை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக்கும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.